ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புத நிகழ்ச்சியில் பூர்ணகும்ப ஆலயா அப்படின்னு பேர். இது சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலும் தமிழில் பூர்ணகாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமத்தில் மட்டுமே பார்த்திருக்கோம். இந்த பூர்ணகாதிக்கு அதிபதியாகப்பட்டவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு சிறு விளக்கம். ஸ்ரீமன் அப்படின்னா மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம், அனைத்திலையும் அடங்கியிருக்கிறான் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட மிக அற்புதமான ஆலயம் சென்னை வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் செல்லும் வழியில் புதுப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பூர்ணகும்பம் என்றே வழங்கப்படக்கூடிய அதி அற்புதமான ஆலயம். செல்லுவோம் வாருங்கள். இவ்வாலயத்தை சேவித்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வாலயத்தில் ஸ்ரீமன் என்று சொல்லப்பட்ட நாராயணன் மட்ச அவதாரம் என்று சொல்லப்பட்டக்கூடிய முதலாவதாக அவதாரம். மட்ச, வாமன, கூர்ம என்று கேள்விப்பட்டாலும் மட்ச அவதாரம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பொற்பாதங்கள் பெருமாளை சேவித்தால் பாத கமலத்தை சேவிக்க வேண்டும் என்று ஜீயர்களால் அருள்மொழியப்பட்டது. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் விசேஷம் இந்த மீன் அவதாரம் சொல்லக்கூடிய தன்னுடைய பாதங்கள் மீனாகவும் முழு சேர தன்னுடைய 10 அவதாரங்களையும் தன்னுள் அடக்கி அதிலும் ஏகானந்த மூர்த்தி என்று வழங்கப்படக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் எப்படி இருப்பாரோ இந்த ஏகானந்த மூர்த்தி என்பதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று சந்தோஷமானவன் என்று அர்த்தம், இன்னொன்று சந்தோஷத்தை வழங்கக்கூடியவன் என்று அர்த்தம். அதனால்தான் சந்தோஷத்தை தனக்கு வழங்குவதற்காக நான் வெண்மையாக இருக்கிறேன், நீ வெண்மையுடன் இருப்பு என்று சொல்வதற்காக தான் நெற்றி நிறைய திருநாமம் தரித்திருப்பான். அடுத்து சந்தோஷத்தை வழங்கி கொண்டிருக்கிறேன் என்பதற்காக உனக்கு இவ்வளோ சிரமமாக உன் கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி செய்தேன் என்று தன் கண் மூடின மாரியே வரமளிக்கக்கூடிய பெருமான் தான் ஸ்ரீமன் நாராயணன். இப்பேற்பட்ட இந்த சேத்திரத்தில் வாஸ்து முறைப்படி ஒரு ஆலயம் எழுப்பப்படும் பொழுது ஆலயத்தினுடைய அகம விதிப்படி வாஸ்து அமைக்கப்படுவதை நாம் அறிந்த விஷயம். ஆனால் இவ்வாலயத்தில் பெருமாள் தன்னுடைய சிற்பிக்கும் பெருமாளுக்கும் தொடர்பு அல்ல. ஏனால் நியமிக்கப்பட்டவர்களால் ஏற்படுத்தக்கூடிய சிற்பி தன்னுடைய சிற்பியினுடைய அவதாரத்தில் நான் இப்படி தான் எழுந்தருவேன் என்று புகுத்தி அதன் மூலயமா வடிவமைக்கப்பட்டதுதான் இவ்வாலயம். இப்பெருமாளை சுற்றி கண்ணாடி திருமங்கள், அதாவது பள்ளியறை பூஜையில் இருப்பது போல் கண்ணாடி திருமங்களையுடன் இருக்கக்கூடிய அம்சம் இவ்வாலயத்தை தவிர வேறு எங்கும் கிடையாது. மேலும் பெருமாள் பக்தர்களுக்கு அடியாருக்கும் அடியேன், அதாவது திருமங்கை ஆழ்வார் சொன்னார். திருமங்கை ஆழ்வார் திருமங்கை என்பது மங்கையை குறிக்கும். மங்கை மேல் மோகம் கொண்டு அவனையும் ஆட்கொண்டான், அதனால் அவன் ஆட்கொண்ட பெருமாள் என்று பெயர். அப்படிப்பட்ட திருமங்கையாளரால் அருளப்பட்ட பாசுரங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அப்படி பிரசித்தி பெற்ற திருமங்கையாழ்வார் விரிவாக என்ன சொல்கிறார்? அடியாருக்கும் அடியேன், அடியனுக்கும் அடியேன் என்கிறார். அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் அடியனுக்கும் அடியேன் சொல்லப்பட்டது போல் தான் உலகளந்த பெருமாளாகவும் தன் 10 அவதார திருமேனியாக இருந்தாலும் கூட தன் கோபுரத்தின் 4 பக்கமும் நிகழ்கால நித்திர புருஷர்களை தன்னுள் சுமந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் காஞ்சி மகா பெரியவர், அப்புறம் ஸ்ரீ கோடிசாமிகள் பொள்ளாச்சிக்கு அருகில் இருந்து நமக்கெல்லாம் முதியோர் அல்ல வாழ்க்கை எளிமை என்று உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கோடிசாமிகள் மற்றும் ராகவேந்திரர். இந்த ஆலயம் என்ன உணர்த்துவது என்றால், எப்படி பெரிய திருவடிகள் சிறிய திருவடிகள் சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த அவதார புருஷர்களை 4 புறமும் சுமந்து கொண்டு அதன் நடுவிலே நின்று கொண்ட பெருமாளாக காட்சியளிக்கக்கூடிய ஆசியாவிலே அதி அற்புதமான ஆலயம். இன்றளவும் சத்யநாராயண பௌர்ணமி சத்யநாராயண பூஜையில் இடப்பட்ட பொருள்கள் தன்னுடைய முழு சுயபவத்தையும் வெளியில் காமிப்பதால் அதை சுவாசிப்பது, அதில் கலந்து கொள்வது, அதில் நம்ம இப்போ ஐக்கியப்படுத்தி கொள்ளும் பொழுது பெருமாளுடைய அனுகிரகத்தால் தன் உள்ளத்திலும் உடலிலும் ஏற்படக்கூடிய
தீய சக்திகள் அடைந்து தேக பலமும் ஆரோக்கியமும் பெறக்கூடிய அற்புதமான சேத்திரம். ஹோம யாகத்தில் கலந்துக்க முடியாவிட்டால் கூட பகவானுடைய சேத்திரத்தில் அந்த படிமங்கள்னு சொல்லப்பட்ட இடத்தில் தங்கியிருக்குமா. உதாரணமாக பண்டரிபுர சேத்திரம் என்ன, அங்கு பஜனை. அந்த மாதிரி இந்த ஹோமத்திலையும் இந்த பஜனையிலும் கலந்து கொண்ட நாமம் ஆலயத்திலே படிந்து கொண்டு இருக்குமா. ஆதலால் ஹோம யாகத்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் இவ்வாலயத்துக்கு செல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பலம் தனக்கும் கிட்டுகிறது என்று உணர்த்துவதற்காக இவ்வாலயம் தசாவதார மூர்த்தியாக இருக்கப்பட்டது. இந்த தசாவதார மூர்த்தியை பிரம்மஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கப்படுவது விசேஷம். அப்படி உயிரோட்டம் கொடுக்கும் பொழுது மூலவர் ஒருத்தராக இருந்தால் அவருக்கு மட்டுமே சேவிக்கப்படும். அதனால தான் உற்சவ மூர்த்திக்கு தனியாக அலங்காரம் அபிஷேகம் செய்யப்படுவது. எவ்வாலயத்திலும் ஒரு சேர செய்வது இல்லை. ஆனால் மூலவரும் உற்சவரும் 10 அவதாரமும் நானே என்று சொல்லப்பட்ட இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு 10 விதமான அந்த உயிரோட்டம் கொடுக்கப்பட்டதால் இங்கு சென்று சேவிக்கும் பொழுது தசாவதாரத்தையும் சேவித்த புண்ணியம் கிடைக்கும். தசாவதாரத்தை சேவிக்க 2 சேத்திரங்கள் மிகவும் பிரம்மாண்டமானது. ஒன்று, மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது இரவு முழுவதும் தசாவதாரம் நடத்தப்படும். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பொறுத்திருந்து காக்க வேண்டும். இன்னொன்று, ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய தசாவதாரம். ஆனால் அதை காண கிடைப்பது அரிது. இதையெல்லாம் பார்க்க மறுத்துவிட்டால் இவ்வாலயத்துக்கு சென்று பெருமாளை சேவித்தாலே தசாவதார பலன் கிடைக்கும். தசாவதார பலன் என்றால் என்ன என்றால், ஏகாதசிக்கு முதல் நாள் தசாவதாரம், 10 தசமி என்று பெயர். 10 பெருமாள் பக்தர்களை காப்பதற்கு 10 விதமான அவதாரம் எடுக்கப்பட்டதால் அதுக்கு தசாவதாரம் என்று பெயர். ஏகாதசிக்கு முதல் நாள் வரக்கூடிய தசமியினுடைய மாலை பொழுதில் ஏகாதசி விரதத்தை தொடங்கினால் ஏகாதசியின் விரதம் பூர்த்தியாகும். இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க இயலவிட்டால் வைகுண்ட ஏகாதசியை செவித்தால் அதனுடைய பலன் கிடைக்கும். அதையும் தவறவிட்டால் ஆலயத்துக்கு சென்று தசாவதார மூர்த்தியை சேவித்தால் அத்தனை பலன்களும் கிடைக்கும் என்கிற அற்புதமான ஒரு விளக்கம் இருப்பதால் தான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகளும் ஸ்ரீ கோடிசாமிகளும் இங்கு வந்தது கூடுதல் சிறப்பான தகவல். அதனுடைய சாரபலம், அதனுடைய அம்சபலம் இன்றளவும் நம் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேத்திரமாக இருக்கப்படுகிறது. கூடுதல் சிறப்பாக ஏழுமலை திருப்பதி வேங்கடாஜலவில் வியாழக்கிழமை துண்ணூத்துப்பட்டை சேவை எப்படி விசேஷமோ அதேபோல் இவ்வாலயத்திலையும் வியாழக்கிழமை உபதிப்பட்டை சேவை நடத்தி கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பான ஒரு அமைப்பு என்பதை அறிந்து இவ்வாலயத்தை சென்று சேவிப்பது 10 அவதாரத்தையும் சேவித்ததுக்கு சமம். மனிதனுடைய வாழ்க்கைக்கு 10 அவதாரத்தினுடைய பிரதிபலம் என்ன? 10 அவதாரம், ஆம அவதாரம், முயலாமை, இயலாமை, இல்லாமை போக வேண்டும். என்னிடம் இல்லைன்னு சொல்லாமல் இருக்கணும்னா முயலணும், முயற்சி வேணும்னு சொல்லக்கூடிய அவதாரம். ராம அவதாரம், பிறர் மனைவியை நோக்காமலும் தன் கட்டிய மனைவி கடமையுடன் ஒத்திருக்கிறது. கிருஷ்ண அவதாரம் எத்தனை பெண்கள் இருந்தாலும் அது ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய ஒருவளே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணன் ராதையை கொண்டக்கூடிய கிருஷ்ண அவதாரம். அதே போல் மட்ச அவதாரம், மீன் அவதாரமாகப்பட்டது என்னவென்றால் எப்பேரிப்பட்ட வாஸ்துகளாக இருந்தாலும் கூட நீலாதேவியினுடைய அருளாலையும் நீலாதேவியை வணங்கினால் அவளுடைய கணவராகிய பெருமாளாகிய நான் மச்ச அவதாரமாக இருந்து உங்களை காப்பேன் என்று சொல்லக்கூடிய மச்ச அவதாரம். அதே போல் கடும் கோபத்தையும் பகவன் நாமத்தை மீறும் பொழுது ஏற்படக்கூடிய நரசிம்ம அவதாரம். இது எத்தனை அவதாரத்துக்கும் ஒரு சேர இருக்கக்கூடிய இந்த பெருமாளை சென்று வணங்கி மனிதனுடைய குணங்களுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு உள்ள தசாவதார மூர்த்தியவும் வைகுண்டத்தை வாசம் வைகுண்ட ஏகாதசியை மிஸ் பண்ணவங்க அல்லது அதை பயன்படுத்த முடியாதவங்க அதனுடைய பிரதிபலனை அணிவிக்க இவ்வாலயம் சென்று சேவித்து பெருமாளுடைய பொற்பாதங்களை பணிந்தது மட்டும் இல்லாமல் தேவ புருஷர்கள் சொல்லக்கூடிய இந்த 4 பெரியவர்களுடைய ஆசையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமும் பிரார்த்தனையை கோரிக்கையாக வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்புவனம் கோரக்நாத் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.